தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பேசுபொருளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நேரத்தில் பிரேக்கிங் நியூஸாக சில வெப்சைட்டுகள்லையும் பிரபலமான சில நாளிதழ்களுடைய அவங்கள இணைய பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் இபிஎஸ் அவர்களோடும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற வியூகம் அடிப்படையில் அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னும் வியூக வகுப்பாளராக இருக்காரா இல்லை ஒரு கட்சியின் தலைவராக இருக்காரு? ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆமாம், சமீபத்தில் அவங்க இடைத்தேர்தலில் தோத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு நாடறிஞ்ச ஒரு ஃபேஸாக இருக்கார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டில். அதனால் வந்து அவரை கூப்பிட்டு வந்து கலந்து ஆலோசிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஓடுற குதிரையை இன்னும் அதிகமாக ஓட வைப்பார் பிரசாந்த் கிஷோர். ஓடாத குதிரையை எழுப்பி ஓட வைப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஓடாத குதிரைன்னு நான் சொல்கிறது வந்து விஜய் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கட்சி இன்னும் கட்டமைக்காத இருக்கார். ஆக்சுவலாக கட்சி இன்னும் கிளைக்கழகம் வரையோ இல்லை பூத் கமிட்டி வரையோ இன்னும் கட்டமைக்காத இருக்கார். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்ச விஷயங்கள்லாம் பாருங்களேன். அவர் வந்து 2014 வந்து மோடிக்காக வேலை செஞ்சாங்க. ஆனால் மோடி அந்த சமயத்தில் ஆட்சிக்கு வர மாதிரி சூழல் தான் இருந்தது. அவ்வளவு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேலே இருந்தது. ஸோ அவர் வின் பண்ணுற சான்ஸ் இருந்தபோது அதை இன்னும் தூக்கி விட்டது யாருன்னா பிரசாந்த் கிஷோரோட வியூகம். திரிணாமுல் காங்கிரஸ் வின் பண்ணுற மாதிரி இருந்தது, அதை தூக்கி விட்டதுன்னா பிரசாந்த் கிஷோரோட வியூகம். ஆக்சுவலாக வந்து 19 வந்து ஜெகன்மோகன் வின் பண்ணுற மாதிரி தான் இருந்தார், அதை தூக்கி விட்டது பிரசாந்த் கிஷோரோட வியூகம். 21 திமுக வின் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, அதை கொஞ்சம் தூக்கி விட்டது அவருடைய வியூகம் தான். ஸோ ஏற்கனவே அதே மாதிரி 24 வந்து காங்கிரஸ்க்காக ஒர்க் பண்ணார். என்னதான் பம்படிச்சு பார்த்தாரு, காத்தடிச்சு பார்த்தாரு, காங்கிரஸ் வந்து 52 சீட்டு 100 சீட்டாக மாறி தவிர அது வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கே ஒரு 500 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒர்க் பண்ணார், காங்கிரஸ் சமாஜ்வாடி ரெண்டுமே காலியாச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ ஓடாத வண்டியை அவரால் ஓட வைக்க முடியுமா தெரியல, ஓடுற வண்டியை இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளுறாரு, தள்ளி வெற்றி வாய்ப்பு பண்ணு கூட்டுறாருன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அந்த கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. விஜய்ன்ற ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அவர் நடிகராக இருந்தார், அவர் இப்போ அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. அவர் அரசியல் தலைவராக மாறினதுனால நடிகர் அவரோட ரசிகர்கள் எல்லாமே பொலிட்டிக்கலைஸ் ஆகிட்டாங்களா இல்லை இவர் ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் கீழே கட்டமைப்பெல்லாம் பலப்படுத்திட்டாருன்னா 120 மாவட்டத்துக்கு பாதி மாவட்டத்துக்கு கூட இன்னும் பொதுச் செயலாளர்கள்லாம் போடாத இருக்காரு, ஒன்றிய செயலாளர் போடாத இருக்காரு, வட்ட செயலாளர் போடாத இருக்காரு, பல விஷயங்கள் நடக்கல. இன்னும் 68,000 பூத்தில் வந்து பூத் கமிட்டி போடாத இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த 12 மாதத்துக்குள்ளே அவரை பிரசாந்த் கிஷோர் எந்த விதத்தில் அவரை தயார் பண்ணி அதை வந்து ஒரு வெற்றி குதிரையாக மாற்றுவார்ன்றது நிச்சயமாக ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்தான். அது எப்படி செய்ய போகிறான்றது தெரியாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே 2 யூக வகுப்பாளர் இருக்காங்க. ஒன்று ஆதா ஒரிஜினா, இன்னொன்று வந்து ஜான் ஆரோக்கியசாமி. இந்த 2 பேருக்கு சேர்ந்து இதோட சேர்ந்து 3ஆவது அவர் சேர்ந்துருக்காரு. அதாவது என்றைக்குமே வந்து இந்த புத்திசாலிகள்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள எப்போதுமே கிளாஸ் ஓடிட்டே இருக்கும், யூகோ கிளாஸ் ஓடிட்டே இருக்கும். அதை ஒரிஜினா ஒன்று அதை ஒரிஜினா வந்து 21 நான் வந்து வேலை செஞ்சேன் திமுகவுக்கு, நான் பிரசாந்த் கிஷோர் டீமில் இருந்தேன்றாரு. அவர் என்ன இருந்தாருன்னு பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன மாதிரி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இருந்தார், அவர் தான் கூட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிறார். ஏதோ சொன்னா வச்சுக்கோங்க. அவர் வந்து மார்ட்டினோட மருமகனாக இருக்கிறதுனால இந்தியா முழுக்க அவருக்கு கான்டாக்ட் இருக்கும் இல்லையா, லாட்டரி அதிபர் மார்ட்டின்னாலே இந்தியா முழுக்க எல்லா கதவும் திறக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவர் கூட்டின்னு வந்திருப்பார் ஒருவேளை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயோடைய கட்சி புதிய கட்சியாக இருக்குது. விஜயோட கட்சியில் ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், விஜயோட கட்சியில் ஆதா அர்ஜுனா இருக்கார். இப்போ பிரசாந்த் கிஷோரையும் கூப்பிட்டீங்கன்னா நிர்மல்குமார் அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கா வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் வியூக வகுப்பாளர்கள் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா இவங்க சேர்ந்து ஒரே மாதிரியான ஐடியா கொடுக்குறாங்களா இல்லை வித்தியாசமான வேற ஐடியா கொடுக்குறாங்களா? அதை வந்து விஜய் என்ன மாதிரி ஐடியாவை கணக்கில் எடுத்துக்கிறாரு, அது எது ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு கணக்கு பண்ணுவார், அவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் பேசுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து விஜய் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இல்லை 3 பேர் சேர்ந்து அவரை குழப்பறாங்களா, ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கிறார், ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கிறார், இல்லை உங்களுக்கு இந்த கூட்டணி தாங்க பெஸ்ட்டு, இல்லை இந்த கூட்டணி தாங்க பெஸ்ட்டு, இவரை சேர்க்காதீங்க, இல்லை அவரை சேர்க்காதீங்க, இல்லை இப்படி பிளான் பண்ணுங்க அப்படி பிளான் பண்ணுங்கன்னு பலவிதமாக அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. அப்படி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஃபெயிலியர் கேரக்டர். அவர் மாற்றம் முன்னேற்றம் பண்ணி ஃபெயில் ஆச்சு ஆக்சுவலாக. அவர் எடுபடலை அன்புமணிக்கு 6% ஓட்டு வரையும் வாங்கி கொடுத்தாரே தவிர பெரிய அளவில் ஒரு எம்எல்ஏ கூட வாங்கலைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் இவங்களுடைய அந்த வியூகம் இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோர் சொல்கிற விஷயமாகட்டும் அல்லது வந்து ஆதா ஒரிஜினா சொல்கிற விஷயமாகட்டும், ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து அவர் அதை எந்த அளவுக்கு கிரகிச்சு எது கட்சிக்கு நல்லதுன்னு அவர் எப்படி டிசைட் பண்ணுவார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து விஜயோட இன்டெலிஜென்ஸை பொறுத்த விஷயம் தான். அது எது சரியா வரும் அப்படின்னு. ஏன்னா 3 பேர் 3 விதமாக சொல்லுவாங்க, ஒரே மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ ஒருவேளை எடப்பாடி அவர் சந்திச்சு வந்திருக்கார் அப்படிங்கிறப்போ அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக நிறைய
ஏன்னா மோடியை வந்து அவர் நல்லா ப்ரொமோஷன் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல அந்த வீடியோ முறையில் வந்து பிரச்சாரத்தை முதல்ல கையெடுத்ததுல மோடி அவர்களுக்கு அது வந்து கொஞ்சம் அது கை கொடுத்தது. சோசியல் மீடியாவை நல்லா ஹேண்டில் ஆமாம், நல்லா ஹேண்டில் பண்ணார். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் அந்த அரசியல் நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சுக்குங்கிறப்போ அதிமுக விஜய் அதில் இப்போ ஒரு பிரபலமான வெப்சைட்டில் அதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய்க்கு துணை முதலமைச்சரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு, அவர் ஒரு தனி டீமை ஃபார்ம் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லை? அதாவது ஒரு 2-3 நாள் முன்னாடி சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி வந்தது, ஒரு பதிவு வந்தது. அந்த பதிவை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகே. அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஜான் ஆரோக்கியசாமி என்ன நினைக்கிறாரோ அதை வந்து நிறைய பேர் மூலமாக பதிவுகளை போடுவார். இப்போ ஐயநாதனை திட்டத்துக்கு கூட ஒரு லேடியை யூஸ் பண்ணி தான் போட்டார். ஒரு அம்மா தான் வந்து இப்போ ட்விட்டர்லாம் எக்ஸலத்தில் வந்து திட்டினாங்க. அது மாதிரி வந்து அவர் நினைக்கிறத வந்து போடுறாரு. அந்த பதிவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதிமுக என்ற கட்சி செத்து போய்விட்டது, அதிமுக என்ற கட்சியில் இளைஞர்களே கிடையாது, உங்களுக்கு லைஃப் வரணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு அரசியல் வாழ்க்கை வரணும்னா, இல்லை அதிமுக மீண்டும் வந்து உயிர் பெற்று வரணும்னா அது தமிழக வாழ்வுரிமை வெற்றி கழகம் எங்கள் கூட கூட்டணி வச்சாதான் முடியும். நீங்கள் ஏதோ பவன் கல்யாண் மாதிரி நாங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கிட்டு போயிடுவோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து 20% ஓட்டோட நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து முதல்வர் பதவி தான் முக்கியம். நீ 2 வருஷம் முதல்வர், நான் 2 வருஷம் முதல்வர். எங்களுக்கு 117 சீட்டு, உங்களுக்கு 117 சீட்டு. நீங்கள் வாங்கி யாருக்கு வேணா கொடுத்துக்கோங்க, நாங்கள் வாங்கி யாருக்கு வேணா கொடுத்துப்போம். நாங்கள் தான் முதல்வர். அந்த ரேஞ்சில் வந்தால் வாங்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு போட்டிருந்தாங்க. இது வந்து இதுக்கு பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி இருக்காருன்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலே சொல்கிறாங்க. அப்போது இது விஜய் நினைக்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்களா? இந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை ஏன் உருவாக்குறாங்க? நீ பாதி நான் பாதின்ற கருத்தோட்டத்தை ஏன் உருவாக்குறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல. ரெண்டாவது, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற விஷயத்துக்கு இதுவும் எடப்பாடி வந்து நேரடியாக ஒத்துக்கவே இல்லை. அது வந்து அதிமுக ஒத்துக்கவே இல்லை. பிரசாந்த் கிஷோர் எடப்பாடி சந்திச்சாரா இல்லையான்னு தெரியாது. இதை வந்து பாஜக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து இனிமேல் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. இவருக்கு நடுவில் போனார்னா, ஏன்னா அதிமுகலேயே பாஜக ஆதரவு குரூப் ஒன்று இருக்காங்க. அந்த குரூப் வந்து எல்லாத்தையும் சொல்லல, பாஜக அமித் ஷாக்கு நிர்மலாக்கெல்லாம் சொல்லல விஷயத்த. அப்போ அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியாது. ஏற்கனவே ரைடு மூலமாக ஆரம்பிச்சாங்க ஒரு தடவை. அவங்க எடப்பாடியோட சம்பந்தி வீட்டில் ரைடு அது இதுன்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ ரிட்டையர் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. அதனால் அவங்க எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்கன்னு தெரியாது. இப்படி இவங்களை கைவிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா சரி, அதிமுக தாவேக்காவே நீங்கள் கூட்டணி அமைக்கிறது வச்சுக்கோங்க. அதிமுக தாவேக்கா இருக்கும், அந்த இடத்துல பாமக வந்து வச்சுக்கோங்க. பாமக பாஜக விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா என்டிஏல அவங்க இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வேற யார் வருவாங்க? வேற யாராவது ஒரு கட்சி வருது, தேமுதிக வருது வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் வருவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க இருப்பாங்க. ஆமாம், இப்போ கூட விசிகா வந்து அவங்க தனியாக வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்க. விசிகா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு கடைசி தான் தெரியும். அவங்க வந்து இருக்கிற திமுக கூட்டணி நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்களா இல்லையான்றது அப்புறம் தான் தெரியும். மற்றவங்க இப்போ ஒருவேளை திமுகவும் ஒருவேளை அந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்களா, இல்லை விசிகா இருந்து பரவாயில்ல இல்லைனாலும் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். இன்னும் திருமாவளவன் அந்த ரோலுக்கு ஒரு போல, திமுக கூட்டணி வேண்டான்ற அளவுக்கு போல. ஏன்னா இதெல்லாம் இப்போ எடப்பாடியை வந்து பிரசாந்த் கிஷோர் பார்க்குறாரு, பிரசாந்த் கிஷோர் விஜயை பார்க்குறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நடுவில் பாஜகவுடைய விளையாட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவை நீங்கள் ஆரம்பத்தா தனிமரமாக விட்டீங்கன்னா அவன் வந்து யோசிப்பான்ல. அவன் வந்து அதிமுக ஒரு சரியான கூட்டணி அமையலைன்னா அவனும் யோசிப்பான்ல. அப்படியே 4 அணி வந்து 3 அணியாக போகும்போது யார் வந்து திமுக எதிர்ப்போட்டுகள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்போ எந்த அணி திமுக எதிர்ப்போட்டுகள் எடுக்கும்ன்றதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அது வந்து தாவேக அதிமுக கூட்டணியாக இருந்தால் அது திமுக எதிர்ப்போட்டுகள் எடுக்கும். அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தாலும் திமுக எதிர்ப்போட்டுகள் எடுக்கும். ஸோ இதை எப்படி கூட்டணி அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறதுனா பாயிண்ட்டு. எடப்பாடியை பொறுத்த மட்டும் பாஜக வேண்டாம்னு சொல்லுவார். ஆனால் அதே அதிமுகவில் வேலுமணி போன்றவர்கள்லாம் பாஜக வேணும்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து ப்ரூவ் ஆகாத நிலையில் தான் விஜய் இருக்கார். அவருடைய செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க 20% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க 8% ஓட்டு தான் இருக்குன்றாங்க. சமீபத்தில் எடப்பாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு எடுத்தார், சுனில் மூலமாக எடுத்தார் அப்படின்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு 19% ஓட்டும், விஜய்க்கு வந்து 8% ஓட்டும் இருக்கிறதா ஒரு கணிப்பு எடப்பாடி பிரைவேட்டாக இருந்ததில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது சக்தியை ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்காத விஜய் எனக்கு 117 இடம் நான் தான் சிஎம் அப்படின்னு கேட்டால், 2 வருஷம் நான் சிஎம் 2 வருஷம் நீ சிஎம் கேட்டால் எப்படி சார் அதிமுக ஒத்துக்குவதுக்கு? ஓகே. ஸோ அதனால் வந்து இது எப்படிப்பட்ட ஒரு முடிவை போய் அடையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதை நீங்கள் சொல்லும்போதே சொல்லியிருந்தீங்க, ஐயநாதன் அவர்கள் வந்து ஒரு பிரபலமாக புதிய தலைமுறைக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் வந்து சொல்கிறப்ப அதிமுக சார்ந்து அந்த இதில் அவர் சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இது வந்து வெறும் சொல்லப்படுகிறது அப்படின்னு அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணலை. அவர் வந்த பிறகே இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. பிரசாந்த் கிஷோர் இவங்க விஜயை சந்தித்த பிறகு இபிஎஸ்ஸையும் அவர் வந்து சந்தித்து பேசியிருக்கார் அப்படிங்கிற தகவல் வரும்போது நம்ம இன்னொன்னையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க வந்து பெய்டு நியூஸையும் நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க.
டிவிக்கு அவங்க உள்ளார இருக்கப்ப ஏற்கனவே திருமாவர்கள் குறித்து சில செய்திகள் ஒரு தினமலரில் வெளியானுச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒருவேளை இந்த பெய்டு நியூஸ் இதையும் அவங்க இந்த மாதிரி இதை சிலதை கட்டவிழ்த்து விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா ப்ரொமோஷனுக்காக? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் திருமாவும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறாங்கன்ற விஷயத்த ஒரு பேப்பர் தான் போட்டாங்க. ஆமாம், அதுவே வந்து திமுக அன்னைக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் போட்டாங்க. கடைசியில் திரும்ப அதில் கலந்துக்கலன்றதை நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன சொல்லிட்டார் கடைசியில், இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது, நான் கலந்துக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டார் அவர் கடைசியில். அதை ஒரிஜினா ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்காருன்னு திரும்பவே சொல்லிட்டார். அதனால் ஆதவ அஜெண்டா எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை வந்து தாவேக்கா கூட்டின்னு போகணும் தான் ஒரு ஒரிஜினல் அஜெண்டா. அதில் ஒரு தற்சமயம் தற்காலிகமாக ஃபெயிலே இருக்கார். ஃபியூச்சரில் ஃபெயில் ஆவாரா சொல்ல முடியாது. ஃபியூச்சரில் தொடர்ந்து ட்ரை பண்ணுவார். ஃபெயில் ஆவாரா பாஸ் ஆவார்ன்றதை எலெக்ஷன் போது தான் தெரியும். ஆக்சுவலாக அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுவார். எப்படியும் தாவேக்காவை கூட்டியிருந்து விடுதலை சிறுத்தைகளை தாவேக்கா கூட்டின்னு போகணுன்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இதில் குறுக்கீடு மன்னிக்கணும் சார், ஏன்னா இதில் திருமாவர்களும் வந்து சமீபத்திய கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க அதிமுக ரொம்ப பலகீனமாக இருக்குது, அவங்க வந்து தங்களை வந்து கட்டமைச்சிக்கணும், அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அப்படிங்கிறத திருமாவர்களும் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு சாப் கார்னர் வந்து திருமாவுக்கு மைண்டில் இருக்கோ அதிமுக மேலே? இல்லை, அதிமுகவை பொறுத்த மட்டும் திரும்ப தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லாட்டி பாஜக இங்கே வந்துடும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம திராவிட கட்சிகள் தான் இருக்கு, அதனால அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது வந்து பாஜகவோட சேர்ந்தா பாஜக வந்து அதிமுக அழிச்சிடும்ன்றதான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், தமிழ்நாட்டு நிலைமைக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லதுன்னு அவர் நினைச்சு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அதிமுக தாவேகா கூட்டணி சேரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுல சில இடைஞ்சல்கள்லாம் இருக்கு. யாரு விஜய் வந்து தன்னுடைய செல்வாக்கை ரொம்ப அதிகமாக கணிச்சு அவர் கேட்டார் வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு அதை கன்சிடர் பண்ணுவார் சொல்ல முடியாது. அப்படி அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துட்டுனா அது ஒரு பெரிய இமேஜை கொடுக்கும், அது ஒரு இமேஜை கொடுக்கும். திமுகவுக்கு எதிராக ஒரு 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 பெரிய சக்தி உருவாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து. அதில் இன்னும் தேமுதிக போன்றவர்கள் சேரும்போது இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண முடியாது. ஆனால் திமுக இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஒன்றும். ஆனால் பாஜக சும்மா இருக்காது. பாஜக வந்து அதிமுக தாவேக்காவும் சேரும்போது பாஜக அது என்ன பிளே பண்ணுமோ அவங்க பிளே பண்ணுவாங்க. அவங்க தனிமரமாக விடப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது கடைசியில். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க வந்து சரி நம்ம வந்து இந்த கூட்டணியே வந்து திமுகவை வந்து சமாளிக்கும், நம்ம இதை ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டாம், நமக்கு திமுக ஆட்சியை விட்டு போனால் போகிறோம், இவங்க ரெண்டு பேரும் எப்போனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதி காக்கவும் வாய்ப்பு இருக்கு. எப்படி பண்ணுவாங்க பாஜகன்னு சொல்ல முடியாது. சில போது பாஜக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த எலெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த எலெக்ஷனில் திமுக போனால் போகிறோம், அடுத்தது ஏடிஎம்கே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, திமுகவே நம்ம அடிச்சு விரட்டின பிறகு அதிமுக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விஜயை ஒன்றும் மடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சைட்லேயே சரி கொஞ்சம் பதுங்கி இருக்கலாம் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம். ஸோ என்ன மாதிரி முடிவு அவங்க எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பாயிண்ட் என்னன்னா அதிமுக தாவேக்கா சேர்றதை வந்து பாஜக வெறும்ல பார்த்துட்டு இருக்கா போகிறதா இல்லை ஏதாவது பண்ணி இதை டிஸ்டர்ப் பண்ணி அதிமுகவை இழுக்க போகிறதான்றது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை ஒருவேளை அதே மாதிரி வந்து தாவேக்காவுடைய எல்லா டிமாண்டையும் பாஜக ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்றது அடுத்த விஷயம். ஆக்சுவலாக ஒருவேளை பாஜக ஆதரவோடையே இவங்களோட கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? பாஜக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தாவேக்காவை எப்படி சார் கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாங்க, பாஜகவை அப்படி பாஜக சொல்றது இவங்க எங்க கவர்னர் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க கவர்னரே போய் பார்த்துட்டு தானே வந்திருக்காரு. கவர்னர் இருக்கிறதையும் கவர்னர் பார்க்க தான் செய்வாங்க. கவர்னர் இல்லாட்டி தான், கவர்னர் வேண்டான்றது பாலிசி லெவல் முடிவு. இருக்கும்போது என்ன பண்றது, அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் லீடரா இருக்கனால போய் பார்க்குறாங்க. ஸோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அதிமுக தாவேக்கா அணி சேரும்போது கூட தேமுதிக போன்ற பல கட்சிகள் சேரும்போது அது வலுப்பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுகலேருந்து அணிலேருந்து திருமாவளவன் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் அவர் போக மாட்டாருன்னு தான் நான் கருதுனேன். அது நம்ம இறுதி செஞ்சு சொல்ல முடியாது காலத்தை. ஆனால் அது வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அணியா மாறும். ஓகே, அதே சமயம் அதிமுக பாஜக என்ற அணி அமையும்போது, அதிமுக பாஜக பாமக தேமுதிக என்ற அணி அமையும் போது, தினகரன் போன்ற அணி அமையும் போது அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான அணியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா அதிமுக தாவேக்கா அணியை வந்து பாஜக வெறும்ல பார்த்துட்டு இருக்க போதா இல்ல அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதுக்காக பண்ணுமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி தாவேக்கா வைக்கிற டிமாண்ட் எல்லாம் அதிமுக ஏத்துக்குமா ஏத்துக்காதன்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்துல வந்து தாவேக்காவையும் அதிமுகவையும் நெருக்கமா கொண்டு வரதுல பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியான ஃபார்முலாவை கொண்டு வராரு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. இப்போ தாவேக்கால என்ன நினைக்கிறாங்க, நாங்க 20% ஓட்டோட இருக்கோம்னு நினைக்கிறாங்க, எங்களுக்கு 117 சீட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்களும் 20 நாங்களும் 20ன்றாங்க. அதெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு ஒத்துக்குன்னு தெரியாது. அதெல்லாம் இனிமேதான் இந்த டெவலப்மெண்ட்லாம் இனிமேதான் வரும். ஆனால் இது மாதிரியான ஒரு அணி அமையிறதுன்றது நிச்சயமாக வந்து அதிமுக தாவேக்கா அணியோ இல்லை அதிமுக பாஜக அணியோ அமையிறதுன்றது நிச்சயமா திமுகவுக்கு ஃபைட் கொடுக்குற ஒரு அணியா மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி அய்யனாதன் சார் சொன்ன மாதிரி ஒருவேளை அதிமுகவோட அவங்க கூட்டணி அப்படிங்கிறதும் சரி, அதுக்கப்புறமா அவர் அந்த பேட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இடையில வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சில நியூஸ் பரவிட்டு இருக்கு இல்லையா. அதிமுகவோட தாவேகா சேர்றதுனாலேயே அதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அது கூடவே விஜய் சேர்ந்துட்டார் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. அது அவங்க கூட இருக்கவங்களே பின்னாடி போறதுக்கான சில பேர் வந்து ஒரு புதுசாக வந்திருக்காரு, ஊழல் எதிர்த்து வந்திருக்காரு. நீங்கள் திமுக ஊழலுக்காக எதிர்க்கிறீங்க, திமுகவை எதிர்க்கும் போது அதிமுக மட்டும் சுத்த சுயம்பிரகாச கட்சி. அது மேலே குட்கா ஊழல் கிடக்கு, கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. பொள்ளாச்சி செக்ஸ் ஸ்காண்டல் வழக்கு இருக்கு, கவர்னர்கிட்ட வந்து 8 ஃபைல் பெண்டிங்காக இருக்கு, இன்னும் ஊழல் கிளியர் பண்ணதே இருக்கார் வழக்கெல்லாம். கோர்ட்டில் பல வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்கு. நீங்கள் எடப்பாடி மேலேயே டெண்டர் விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் சேர்ந்தாருன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகும்ல. என்னடா போய் ஒரு ஊழல் கட்சியோட விஜய் சேர்ந்துட்டார், இவர் புதுசாக வந்திருக்காரு, ஒரு நல்ல இண்டிவிஜுவலாக வந்து தன்னோட செல்வாக்கு நிரூபிப்பாருன்னு பார்த்தா போய் எடப்பாடியோட சேர்ந்துட்டார், ஊழல் கட்சியோட சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் இப்போ நடுநிலையாளர்கள் சில பேர் திமுக அதிமுக வேண்டாம் நம்ம விஜய் ஆதரிக்க நினச்சவங்கலாம் என்ன யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி சில விஷயமும் இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. நன்றி சார்.